ஜாதிக்காய் பற்றின ஃபுல்லு ஒரு வீடியோ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இது தாங்க ஜாதிக்காய் மரம். நான் வந்து பார்த்துட்டு முதல்ல பார்த்துட்டு பேரிக்காய் நினச்சிட்டு இது பேரிக்காவான்னு கேட்டேன். இல்லை ஜாதிக்கான்னு சொல்லியிருந்தாங்க. ஊருக்கு போயதப்போ உங்கள் ஃப்ரெண்டு வீட்டில் இருந்துச்சு. எனக்கு இது பறித்து பார்க்கணுன்னு ஆசை, சாப்பிட தான் முடியாது. சரி என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ரிசர்ச் ஒர்க் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒரு சேர்ந்து என்ன பண்ணோம், பறிச்சிட்டு வந்துட்டு கிச்சனில் வந்து இதை வந்து கட் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். இதில் வந்து நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்குங்க. ரொம்ப நார்ச்சத்து மிகுந்த ஒரு காய். இதில் வந்துட்டு ஆக்சுவலாக அந்த வயிறு பிரச்சனை, செரிமான பிரச்சனை இருக்கிறவங்க வந்துட்டு இதை சாப்பிட்டா ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ரத்த அழுத்தத்துக்கும் இது ரொம்ப சிறந்த மருந்துன்னு சொல்கிறாங்க. இதில் வந்து ஊறுகாய் போடுறாங்க. அந்த காயில் வந்துட்டு அந்த ஃப்ளெஷ்ஷை வந்து ஊறுகாய் போடுறாங்க. இது மொத்தமே வந்துட்டு மருத்துவ பயன் உள்ளதுங்க. அது இப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா அவக்காடோ பழத்தில் இருக்கிற மாதிரி தான் நடுவில் அந்த மாதிரி ஒரு சீடு இருக்குது. அதுதான் வந்து ஜாதிக்காய். நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் இழைச்சி போடுவாங்க தெரியுங்களா, அம்மாக்கள் பாட்டிக்கள்லாம். குழந்தைங்களுக்கு இந்த வயிற்று வலி இருந்ததுன்னா, இந்த செரிமான பிரச்சனை இருந்ததுன்னா, தூக்கம் வரலைன்னாக்கா இழைச்சி போடுவாங்க இல்லைங்களா, அதுதாங்க இது ஜாதிக்காய். இப்படி தான் இருக்குது அதுக்கு அந்த காய்க்குள்ளே இப்படி தான் இருக்குது அந்த கொட்டை. அதை இப்படி எடுத்தோம்னாக்கா அதுக்கு மேலே வந்துட்டு ஒரு தோல் மாதிரி ஒட்டிக்கிட்டு இருக்கு பாருங்கள். அந்த தோல் தான் வந்துட்டு நம்ம பிரியாணிக்கெலாம் போடுறோம் பார்த்திங்களா, அந்த ஜாதி பத்திரின்னு சொல்கிறேன் பார்த்திங்களா, அந்த ஜாதிக்காயிலேருந்து தாங்க அது வந்து கிடைக்கிது. இதை உரித்து பார்க்கணுன்னு தான் நான் ஆக்சுவலாக இந்த காயே பறித்தேன். நான் இதை வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கிட்டு இருக்குது. இது வந்துட்டு இது காஞ்சதுனா தான் அந்த நிறம் வந்து அந்த ஆரஞ்சு கலர் மாதிரி வரும் போல். இது வந்து குழந்தை பாப்பா அது உள்ளே அப்படியே நாங்கள் இருக்கிறது அப்படியே பச்சையாக எடுத்து ஃப்ரெஷ்ஷாக எடுத்து பிரித்து பார்க்குறோம். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடுத்தேன் நான். இதை வந்துட்டு அந்த பூ மாதிரி உங்கள்கிட்ட காமிக்கணுமே அப்படின்ட்டு. தெரியுதுங்களா? இப்போ பாருங்கள், இன்னும் கொஞ்சம் காஞ்சதுக்கு அப்புறமா வந்துட்டு தான் நம்மளுக்கு வந்து நம்ம பிரியாணி போடுற அந்த மசாலா இது மாதிரி தெரியும். செம்ம வாசனைங்க. இது எடுக்கும் போதே நல்லா இருந்தது, அந்த வாசனை நல்லா இருந்தது. இது வந்துட்டு இது எல்லோரும் காமிக்கணுன்னு தான் நான் வந்துட்டு இது ஒரு வீடியோவோ ஒன்று போட்டேன். எனக்கு இது வந்து புதுசாக இருந்தது. எத்தனை பேர் இதுக்கு தெரியும்னு தெரியல. இல்லை என்னோடய வீடியோ பார்த்தா தெரிஞ்சுக்கிறீங்கனாக்கா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா எனக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் சேனலுக்கு. ஜாதிக்காய், ஜாதி பத்திரி அதை பற்றி தெரியாதவங்க பார்த்துக்கோங்க. நன்றி, ரொம்ப நன்றிங்க.